பிப்ரவரி 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்ததாகவும் அதற்கு அதிமுக துணை போவதாகவும் கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விரிவான விவரம். விக்னேஷ், திமுக தலைமையிலான மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி சார்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய 12ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் முக்கியமான மாநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில் பாஜக பல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் இதற்கு துணை போகக்கூடிய நடவடிக்கையை அதிமுக மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் ஏற்கனவே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நசுக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாகவும் அதே போன்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் போன்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் இந்த போராட்டம் இருக்கும் என்றும் அதே போன்று தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பல நிதிகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக நிறுத்தி வைத்து இருப்பதாகவும் தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டத்திற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்காங்க. ராஜ்குமார், ஏற்கனவே மத்திய பட்ஜெட் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு புறம் தயாராகி வருகிறார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டு தேர்தலுக்கான பணிகளையும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியினர் தமிழ்நாட்டு மக்களுக்காக மத்திய அரசு எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வராமல் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கார்கள். எனவே தேர்தலுக்காக ஒரு புறம் தயாராகி வரக்கூடிய நிலையில் மக்கள் மத்தியில் பாஜக மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு முன்னெடுப்பை கொண்டு செல்வதற்காக இது ஒரு புறம் திட்டமிட்டிருக்காங்க என்று பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.